வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கொடைக்கானல் சுற்றுலாவில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் லேக் அப்படின்னு அழைக்கப்படுற நட்சத்திர ஏரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் நட்சத்திர ஏரி படகு சவாரி அப்படிங்கிறது மிகவும் பிரபலமான ஒன்று. இந்த ஏரியை சுற்றிலும் முழுவதுமாக தார்சால் அமைச்சிருக்காங்க. காலை அல்லது மாலை வேளையில் நடந்தோ அல்லது மிதிவண்டியிலோ இந்த ஏரியை நம்ம முழுவதுமாக சுற்றி பார்க்கலாம். படகு சவாரிக்கு கட்டணம் செலுத்தியாச்சு. பெடல் போட்டுன்னு சொல்லக்கூடிய மிதி படகுக்கு தான் நாங்கள் கட்டணம் செலுத்தி இருக்கோம். மிதி படகுக்கு ஒரு நபருக்கு 150 ரூபாய் கட்டணம் வசூல் பண்றாங்க. படகு சவாரி செய்யக்கூடிய அனைவருமே இந்த லைஃப் ஜாக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு கவசத்தை கட்டாயமா அணியணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. படகு சவாரிக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 20 நிமிடம் தான். அதுக்குள்ளார இங்கே வந்துடணும். அப்படி இல்லைன்னா கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ணுவாங்க. மேலிருந்து இந்த ஏரியை நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியினுடைய அமைப்பு நட்சத்திர வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஏரியானது நட்சத்திர ஏரி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த படகுக்கு மேற்கூரை இல்லாதனால திடீர்னு மழை வந்ததுன்னா நனைய வேண்டியதுதான். அதனால இங்க வரக்கூடியவங்க மறக்காம குடை எடுத்துட்டு வந்துருங்க. ஏரி முழுவதும் படகு சவாரி செய்யறதுக்கு 20 நிமிடம் போதாதுன்னு நினைச்சேன். ஒரு மிதமான வேகத்துல இந்த படகை நம்ம மிதிச்சோம் அப்படின்னா 20 நிமிடத்துல இந்த ஏரி முழுவதும் நம்ம சுத்தி வந்துடலாம். நட்சத்திர ஏரி படகு சவாரி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போறது சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிற இடம். தற்போது இந்த இடத்துக்கு பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கொடைக்கானல் சுற்றுலா வந்தோம்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நம்ம வாகன நெரிசல்ல சிக்க வேண்டியது இருக்கும். காரணம் நம்மள மாதிரி இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தான். இங்க வரக்கூடியவங்க சாலை விதிகளை பின்பற்றாம அவங்கவங்க விருப்பப்பட்ட இடத்துல வாகனத்தை நிறுத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. கொடைக்கானல் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான பள்ளத்தாக்குகள்ல இப்ப நம்ம பார்க்க போற இந்த பசுமை பள்ளத்தாக்கு ஒண்ணு. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு மர்மமான இடமும் கூட. அடேங்கப்பா, இங்க பாருங்க, பள்ளத்தாக்கு முழுவதுமா பனிமூட்டம் நிரம்பி கிடக்குங்க. கீழே என்ன இருக்குன்னே தெரியல. பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த பள்ளத்தாக்கினுடைய அழகை பார்த்து ரசிக்க முடியல. இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது வைகை அணை தெரியுமாங்க. ஆனா இப்ப பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்க மரம் கூட தெரிய மாட்டேங்குது. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு கருதி உயரமான இரும்பு வேலிகள் அமைச்சிருக்காங்க. தமிழ்ல தூண் பாறைகள் அப்படின்னு அழைக்கப்படுற பில்லர் ராக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நிலவக்கூடிய சூழல் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. லேசான குளிரோட இந்த இடம் செம்மையா இருக்குங்க. பனிமூட்டம் இவ்வளவு அதிகமா இருந்ததுன்னா தூண் பாறைகளோட அழகை பார்த்து ரசிக்கிறது சற்று கடினம் தான். பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால தூண் பாறைகள் எங்க இருக்குன்னே தெரியல. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா பயணிகளும் இங்க வந்ததுக்கு ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
தூண் பாறைகளோட அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நீங்க இந்த தூண் பாறைகளோட அழகை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பொழுது நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் குணா குகை. கொடைக்கானல் சுற்றுலாவில் மிகவும் பிரபலமான சுற்றுலா இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த குணா குகை. கொடைக்கானல் சுற்றுலா வரக்கூடியவங்க இந்த குணா குகைக்கு வராம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பிரபலமான சுற்றுலா இடம். இந்த இடத்தோட முந்தைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்துல டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னும் தமிழ்ல சாத்தானின் சமையலறை அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு. 1987ஆம் ஆண்டு குணா அப்படிங்கிற திரைப்படம் இந்த இடத்துல தான் படமாக்கப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் இந்த இடம் வந்து குணா குகை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் வெளியான மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த குணா குகையை மையப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. அந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு இந்த இடம் மிகவும் பிரபலமாயிடுச்சு. அடேங்கப்பா, இங்க பாருங்க எவ்வளவு பேர் இங்க இருக்காங்கன்ட்டு. கொடைக்கானல் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்கள்லயே அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரே இடம் குணா குகை தாங்க. குணா குகை அப்படின்னு சொல்லப்படுற அந்த குகை இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்வதற்கோ அதை பார்ப்பதற்கோ அனுமதி கிடையாது. சுற்றிலும் பார்த்தோம்னா இரும்பு கம்பிகளாலான உயரமான வேலிகள் அமைச்சிருக்காங்க. பில்லர் ராக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தூண் பாறைகளுக்கு அடிப்பகுதியில தான் இந்த குணா குகை அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த தூண் பாறைகளுடைய காட்சி முனை இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிருந்தோம். பனிமூட்டம் அதிகமா இருந்ததுனால நம்ம அந்த தூண் பாறைகளோட காட்சியை நம்ம பார்க்க முடியல. இந்த இடமும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தெளிவா இருந்தது. இப்ப பாருங்க மேகமூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்கக்கூடிய சிறு சிறு குகைகள் எல்லாமே பார்ப்பதற்கு ஆழமாகவும் அழகானதாகவும் இருக்கு. அதே நேரத்துல மிகுந்த ஆபத்தானதும் கூட. அதனாலதான் இந்த இடத்தை சுற்றிலும் வந்து உயரமான இரும்பு வேலிகள் வந்து அமைச்சிருக்காங்க. நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்குல தான் குணா குகை அமைஞ்சிருக்கு. முன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சுற்றுலா பயணிகளை வந்து அனுமதிச்சிருக்காங்க. இப்பதான் வந்து முழுவதுமா கம்பி வேலி போட்டு தடுத்துட்டாங்க. பனிமூட்டம் குறைவா இருந்ததுன்னா இந்த கம்பி வேலி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்ம அந்த குகையினுடைய அழகை பார்த்து ரசிக்கலாம். அடர்ந்த காடு, பனி சூழ்ந்த சூழல், உயரமான யூக்கலிப்டஸ் மரங்கள் அப்படின்னு இந்த இடம் பார்ப்பதற்கு செம்மையா இருக்குங்க. இயற்கையின் அழகும் திரைப்படத்தின் நிகழ்வுகளும் ஒன்றாக கலந்த இடம் தான் இந்த குணா குகை. கொடைக்கானல் சுற்றுலா வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்க மறந்துடாதீங்க. இந்த இடத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.